ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரயில்வே என்டிபிசி 2025 கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபர் 21 அண்ட் 28ல ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இந்த விஜயதசமியோட ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் வீக் பிளான் தான் இப்போ நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். என்டிபிசி கிராஜுவேட்டுக்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க 12th பாஸ் பண்ணியிருந்தாலே அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ டிகிரி முடிச்சிருக்க ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நான் இப்பதான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ், கம்ப்யூட்டர் இதுல இருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சிபிடி 1 இருக்கும். அதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாரையுமே சிபிடி 2க்கு கூப்பிடுவாங்க. சிபிடி 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, சில டெஸ்ட்டுக்கு சில போஸ்ட்டுக்கு வந்து சிபேட் இருக்கும். சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு டைரக்டாவே டிவி அண்ட் மெடிக்கலுக்கு கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பாத்தீங்கன்னா சிபிடி 2க்கு அப்புறமா சிபேட் எக்ஸாம் வந்து இருக்கும். அதே இது மத்த போஸ்ட்டுக்குலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன இருக்கும்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே, சீனியர் கிளர்க் கம் டைபிஸ்ட், ஜூனியர் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் கம் டைபிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட் எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். சில போஸ்ட்டுக்கு டைப் டெஸ்ட் வந்து இருக்காது. டைரக்டாவே உங்களோட சிபிடி 2 மார்க்க வச்சே டிவி அண்ட் மெடிக்கலுக்கு வந்து கூப்பிட்டுருவாங்க. ஓகேவா? சோ இப்போ 2025ல வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் எப்ப இருக்கும்? இந்த அக்டோபர் 21, 28ல வரக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் எப்ப இருக்கும் அப்படின்னா 2026ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். நீங்க இப்போ ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கரெக்டா இப்ப நீங்க 0 லெவல்ல இருக்கீங்க, இப்பதான் ரயில்வேக்குள்ள படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்ப இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்றதுக்கு குறைஞ்சது 4 மாசம் இல்லைன்னா 6 மாசம் ஆகும். நீங்க ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா 4 மாசத்துல சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். நீங்க ஒரு ஜாப் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணி எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஆகிரும். ஓகேவா? எக்ஸாம் வர்றதுக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாசம் டைம் எடுக்கும். மினிமம் 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் வரும். ஏன்னா அக்டோபர் 21ஆம் தேதி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வருது, அப்பதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நவம்பர் 21, 22ல வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 2026ல தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். எப்படியும் தாராளமா 4ல இருந்து 6 மாசம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இந்த டைமை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டாப்பராவே என்டிபிசி எக்ஸாம் வந்து நீங்க செலக்ட் ஆகிடலாம். சிபிடி 1, சிபிடி 2 ரெண்டுக்குமே வேற வேற சிலபஸ் கிடையாது. ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். பேட்டர்ன் மட்டும் தான் மாறும். சிபிடி 1 வந்து 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. சிபிடி 2 பாத்தீங்க அப்படின்னா 120 மார்க்குக்கு எழுதுவீங்க. உங்களுக்கு நம்ம பேட்ச்ல வந்து சிபிடி 1ம் கவர் பண்ணிடுவோம், சிபிடி 2வும் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சோ இப்போ இந்த வீக்லி பிளான்ல டே 1ல நீங்க ரீசனிங்ல ஃபிகர் கம்ப்ளீஷன் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இருக்கிறதுலே ஈஸியான டாபிக். ரயில்வேயோட ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரே மாசத்துல முடிச்சிடலாம். யாருனாலுமே 30க்கு 30 ஸ்கோர் பண்ணிடலாம். இப்ப என்டிபிசி 2025 எக்ஸாம் நடந்துச்சு. அதுல டாப்பர் பாத்தீங்கன்னா 30 கொஸ்டினுமே ரீசனிங்ல அட்டன் பண்ணிட்டாங்க. புதுசா படிக்க ஆரம்பிச்ச ஸ்டூடெண்ட் கூட 28ல இருந்து 30 கொஸ்டின் வரைக்கும் அட்டன் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரீசனிங் வந்து ரொம்ப ஈஸியான டாபிக். ஃபர்ஸ்ட் ரீசனிங் சிலபஸ் வந்து நீங்க முடிச்சிடலாம். ஏன்னா 30 கொஸ்டின் ரீசனிங்ல இருந்து கேட்பாங்க. சிபிடி 1ல 30மே ஈஸியா தான் இருக்கும். அதுல ஃபிகர் கம்ப்ளீஷன், அனாலஜி இந்த மாதிரி டாபிக் எல்லாமே வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த படத்தை பார்த்து ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். டே 2ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல வேதிக் மேக்ஸ். ஓகே, சோ இது வந்து வேதிக் மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. பட் இதுல மேக்ஸோட ஷார்ட்கட் வந்து நீங்க கத்துக்கிடுவீங்க. 2x2 மல்டிப்ளிகேஷன், 3x3 மல்டிப்ளிகேஷன், ஸ்கொயருக்கான ஷார்ட்கட், கியூபுக்கான ஷார்ட்கட், ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதுல படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மேக்ஸோட டாபிக்ல கால்குலேஷனுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேதிக் மேக்ஸ் பாக்குறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணா போதுமானது. அதுக்கப்புறம் சிம்பிளிபிகேஷன்ல போர்டு மாஸ் வந்து பார்க்க போறீங்க. டே 3ல வந்து மேக்ஸ்ல சிம்பிளிபிகேஷன், ரீசனிங்ல பாத்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங் டாபிக் வந்து பார்க்க போறீங்க. டே 4ல ரீசனிங்ல அகைன் ஃபிகர் கவுண்டிங் வந்து பார்க்க போறீங்க. ஏன்னா இதுல வந்து நிறைய ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து இருக்கும். அதே டே 4ல பாத்தீங்கன்னா எம்பெடட் ஃபிகர் வந்து பார்க்க போறீங்க. சோ எல்லாமே ஃபிகர் வச்சுதான் வரும். சின்ன சின்ன வேரியேஷன் தான் வரும். இந்த டாபிக்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் வீக்ல நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஃபிகர் வச்சு வர டாபிக்ல 3ல இருந்து 4 மார்க் வரைக்கும் நமக்கு உறுதியாயிரும். சிம்பிளிபிகேஷன்ல ஒரு 4 மார்க். அப்போ ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம எக்ஸாமுக்கு ஒரு 8 மார்க்குக்கு ரெடி ஆகிரலாம். அதனாலதான் ஃபர்ஸ்ட் ஸ்கோரிங் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் வீக்ல உங்களுக்கு வச்சிருக்கோம். டே 5ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல நம்பர் சீரிஸ், டே 6ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கியூப்ஸ் அண்ட் டைஸ் டாபிக். ஓகே, சோ இப்போ இதுல டாபிக் வைஸா வெயிட்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா கியூப்ஸ் அண்ட் டைஸ்ல 1ல இருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க. நம்பர் சீரிஸ்ல 2ல இருந்து 3 கொஸ்டின் வரைக்கும் எக்ஸாம்ல கேட்பாங்க. எம்பெடட் ஃபிகர்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் இல்லனா 2 கொஸ்டின் கேட்பாங்க.
மேக்ஸிமம் இதுல ஒரு கொஸ்டின் தான் வரும். ஃபிகர் கவுண்டிங்ல 1ல இருந்து 2 கொஸ்டின் வரைக்கும் மேக்ஸிமம் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி சிம்பிளிஃபிகேஷன்ல 4 கொஸ்டின், சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா 6 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இப்போ மேக்ஸ்ல இதுக்கு பேரு சிம்பிளிஃபிகேஷன். அதே இது ரீசனிங் டாபிக் உள்ள போனோம்னா இதே சிம்பிளிஃபிகேஷனோட போர்டு மாஸ் ரூல் தான். டாபிக்கோட நேம் மட்டும் சேஞ்ச் ஆகும். மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர். அப்ப நீங்க இங்க சிம்பிளிஃபிகேஷன் நல்லா படிச்சிட்டீங்கன்னா அந்த மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர் எல்லாம் சேர்த்து ஓவராலா இங்க நீங்க எத்தனை மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம்? 6 மார்க் ஸ்கோர் பண்ணிரலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஃபிகர் கம்ப்ளீஷன்ல ஒரு கொஸ்டின். அப்போ ஓவராலா ஃபர்ஸ்ட் வீக்ல எத்தனை மார்க்குக்கு படிக்கிறீங்கன்னு பாருங்க. 6, இதுல 1 7, அதுக்கப்புறம் இதுல 2 9, 11, 11 12 மார்க் கிட்ட. அப்போ 10ல இருந்து 12 மார்க் கிட்ட ஃபர்ஸ்ட் வீக்கே நீங்க படிச்சிரலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியான டாபிக் என்னவோ இது எல்லாமே படிச்சுட்டு வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடரேட்டான டாபிக், ஃபைனலா டிஃபிகல்ட்டான டாபிக் எல்லாமே படிக்கணும். சோ இப்படி படிக்கும்போது நம்ம எக்ஸாம் பத்தின ஒரு பயமும் இருக்காது, ஒரு பர்டனாவும் இருக்காது. சோ பிகினரா இருந்தீங்க அப்படின்னா சோ இந்த ஆர்டர்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாவும் இருக்கும். அட் த சேம் டைம் நீங்க ஸ்கோர் பண்ணவும் முடியும். இப்ப சிம்பிளிஃபிகேஷன் படிக்காம எடுத்த உடனேயுமே நீங்க ஜியோமெட்ரி படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜியோமெட்ரி பாக்குறீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாபிக் தான். ஓகே. ஏன்னா இந்த கான்செப்ட் எல்லாம் தெரியாம ஜியோமெட்ரிக்குள்ள ஃபர்ஸ்டே போனோம் அப்படின்னா நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. அந்த ஜியோமெட்ரிக்கு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. இங்க சிம்பிளிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வருது? மேத்ஸும் ரீசனிங்கும் சேர்த்து 6 கொஸ்டின் வருது. அப்ப இந்த மாதிரி நம்ம எதுக்கு வெயிட்டேஜ் அதிகம், எதுல ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியுமோ, நம்மளால எது ஈஸியா படிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே படிச்சிரணும். அதுக்கப்புறமா மாடரேட்டான இதுக்குள்ள போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ அந்த மாதிரி தான் இதுல பிளான் பண்ணி உங்களுக்கு கொடுத்திருப்போம். சோ என்டிபிசி 2025ஓட நோட்டிபிகேஷனை நான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் இப்பவே இன்னைக்கே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. விஜயதசமியோடயே நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ நம்ம வந்து லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அந்த ஆஃபர் வந்து எஸ்டர்டேவே க்ளோஸ் ஆகிருச்சு. சோ இப்போ இந்த நியூ பேட்சுக்காக ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் மட்டும் இன்னும் நாம க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இந்த பேட்சஸ் எல்லாமே நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். சோ இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2500. நம்ம ஆஃபர் வந்து எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1899. நான் என்டிபிசிக்கு படிக்க போறேன் மேடம், கிராஜுவேட் படிக்க போறேன், அண்டர் கிராஜுவேட் படிக்க போறேன், நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கிறேன், எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியும், நான் வேலைக்கு போயிட்டே படிச்சிட்டு இருக்கேன், சோ எனக்கு மார்னிங் டைம் தான் ஃப்ரீயா இருக்கும், நான் ஷிஃப்ட் படி பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த டைம்ல மட்டும் தான் பார்க்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த என்டிபிசியோட செலக்ஷன் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் வந்து பாத்துக்கலாம். 24/7 உங்களுக்கு டெக்னிக்கல் டீமோட சப்போர்ட் வந்து இருக்கும். கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? சோ இப்போ நான் என்டிபிசிக்கு படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1899 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. விஜயதசமிக்கு நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய சிஏ பிடிஎஃப் கோர்ஸ், டெஸ்ட் பேட்ச்னு எல்லா கோர்ஸுக்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இந்த பேட்ச் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுனால ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஆஃபர் மட்டும் இன்னும் நாம க்ளோஸ் பண்ணல. நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 5ஆம் தேதியோட க்ளோஸ் ஆகுது. அக்டோபர் 5ஆம் தேதியோட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. ஏன்னா நீங்க வந்து இன்னைக்கு பிளான் ஸ்டார்ட் பண்ணா கூட 6 டேஸோட பிளான் தான் கொடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் சாட்டர்டே தான் ஃபர்ஸ்ட் வீக்கோட டெஸ்ட் வந்து இருக்கும். சோ ஒரு 6 நாள்ல முடிச்சிடலாம். இல்லனா வரக்கூடிய சண்டே நாளை கழிச்சு நீங்க பிளானை ஸ்டார்ட் பண்ணா கூட நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகிரலாம். அதனால தான் கரெக்டா 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து கொடுத்திருக்கோம். ஏன்னா கரெக்டா உங்களுக்கு வீக்லி பிளான்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 நாள்ல என்ன படிக்கணுமோ அது மட்டும் தான் கொடுத்திருப்போம். 7வது நாள் வந்து நீங்க டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும். நீங்க சண்டே ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஃப்ரைடேக்குள்ள வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள பிளானை வந்து முடிச்சிடலாம். சனிக்கிழமை ஈவினிங் 6 o'clock வந்து நம்ம ஆப்புக்குள்ள ஃபர்ஸ்ட் வீக்குக்கான டெஸ்ட் வந்து கொடுத்துருவோம். ஓகே. இப்படியே கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா என்டிபிசிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகிரலாம். சோ படிக்க ஆரம்பிங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். நீங்க காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தீங்க அப்படின்னா நீங்க கண்டிப்பா 12th முடிச்சிருப்பீங்க. சோ அண்டர் கிராஜுவேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? காலையில நீங்க ஒரு ஏர்லி மார்னிங் 6 மணி இல்லனா 5 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. இல்ல காலேஜ் போயிட்டு வந்து படிங்க. கண்டிப்பா காலேஜ் ஸ்டூடெண்ட்க்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி ஹெவியா ஹோம்வொர்க் இருக்க போறது இல்ல. நாம செமஸ்டருக்கு முதல் நாள் தான் படிக்கவே ஆரம்பிப்போம். அப்போ மற்ற நாட்கள்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இப்போ ரயில்வேல எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் தான் அதிகமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உண்மை என்ன அப்படின்னா அவங்க வந்து 10ஆம் கிளாஸ் படிக்கும்போது 12ஆம் கிளாஸ் படிக்கும் போதே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸாம் டேட்டுக்கோ நோட்டிபிகேஷனுக்கோ வெயிட் பண்றது கிடையாது. ஆனா நாம என்ன பண்றோம்? டிகிரி முடிச்சு மாஸ்டர் டிகிரி முடிச்சு அதுக்கப்புறம் தான்
டிஎன்பிஎஸ்சினா என்ன, ரயில்வேனா என்ன, எஸ்எஸ்சினா என்னன்னு படிக்க வரோம். இதே இது ஒரு 18 வயசுல ஒரு 12ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா காலேஜ விட்டு வெளிய வர்றதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஜாபுக்குள்ள இருப்பீங்க. எஸ்எஸ்சியோ, ரயில்வேயோ, பேங்கிங்கோ. நீங்க கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜியோட படிச்சீங்க அப்படின்னா, ஒரு 6 மாசம் தான். அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு அப்படின்னா, வரக்கூடிய எந்த எக்ஸாம்னாலும் உங்களால கிளியர் பண்ண முடியும். பட் பிரியராவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? சோ லட்சக்கணக்கான ஸ்டூடண்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆகுறது பாருங்க, ஆயிரக்கணக்கான பேர் தான் வந்து செலக்ட் ஆகுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த ஆயிரக்கணக்கான ஸ்டூடண்ட் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்தே பிரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இப்போ 2026ல தானே எக்ஸாம் வருது. அப்ப நான் புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா, சோ அப்ப வந்து நமக்கு என்ன பண்ண முடியாது. எக்ஸாம் பக்கத்துல வந்துரும். எத படிக்கணும், என்ன படிக்கணும்னு தெரியாது. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அதே இது இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, வாரம் கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டே வந்துட்டீங்க அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆகிரலாம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம படிக்க ஆரம்பிங்க. அக்டோபர் 21ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஓகே. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடண்ட் இந்த நம்பருக்கு மறக்காம WhatsAppல மெசேஜ் பண்ணுங்க. 5ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் வந்து நம்ம குடுத்துருக்கோம். சோ ஆஃபர யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருவோம். நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜிடிசி எக்ஸாமுக்கும் இதுல இருந்தே கிளாஸஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த வார சாட்டர்டே உங்களுக்கு ஃபிகர் கம்ப்ளீஷன், சிம்ப்ளிஃபிகேஷன், ஃபிகர் கவுண்டிங், எம்பெடட் ஃபிகர், நம்பர் சீரிஸ், கியூப்ஸ் அண்ட் டைஸ் இந்த டாபிக்ல இருந்து சாட்டர்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் கவர்மெண்ட் எக்ஸாம் பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க இருந்து படிக்கணும், எப்படி படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா, அவங்களுக்கும் மறக்காம நம்ம ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம நியூவா ஸ்டார்ட் பண்ணியிருக்க பேட்ச் பத்தின இன்ஃபர்மேஷனையும் ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா 1499 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணா போதுமானது ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு. லைஃப் டைம் வேலிடிட்டில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1899 பே பண்ணுங்க. 1 இயருக்கு மட்டும் எனக்கு கோர்ஸ் எனாஃப்ங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. திருப்பியும் நாம வந்து இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.